குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள CSI இமானுவேல் ஆலயத்தின் பாதிரியார் பிரின்ஸ் கால்வின் ஜூன் 16ஆம் தேதி ஆலயத்தில் நடந்த ஒரு ஆராதனை நிகழ்ச்சியில் இந்து மதத்தினரின் நம்பிக்கைகளையும் காலம் காலமாக இந்துக்கள் பின்பற்றி வரும் வாழ்வியல் முறையான சனாதன தர்மத்தையும் இழிவுபடுத்தி பேசினார். இந்த வீடியோ காட்சிகள் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூபில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்து மற்றும் கிறிஸ்தவ சமூகங்களிடையே பகைமையை ஊக்குவிக்கும் விதமாக பிரின்ஸ் கால்வின் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அவர் மீது இந்து முன்னணி உட்பட பலர் புகார் கொடுத்தனர். உடனே பாதிரியார் பிரின்ஸ் கால்வின் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டார். இந்நிலையில் 2 மாதங்களுக்கு மேலாகியும் ஒட்டுமொத்த இந்துக்களின் மனதை புண்படுத்திய ஒருவரை கைது செய்யாமல் முதல்வர் காலம் தாழ்த்தி வருவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. பாதிரியார் மன்னிப்பு கேட்டு ஒரு காணொலியை வெளியிட்டுவிட்டார் என்ற காரணத்திற்காக அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. யார் வேண்டுமானாலும் மன்னிப்பு என்ற போர்வைக்குள் ஒளிந்து பிற மதத்தினரின் நம்பிக்கையின் மீது கல்லெறிவதை அரசு ஊக்குவிக்கலாமா? இந்து மதத்தை கொச்சைப்படுத்தி பேசுவதை சாதாரணமாக கடந்து போகும் முதல்வர் ஸ்டாலின் மற்ற மதத்தினரை பற்றி யாராவது இவ்வாறு பேசியிருந்தாலும் இப்படித்தான் அமைதி காப்பாரா என்ற கேள்வி எழுகிறது. எனவே மத நல்லிணக்கம், சகோதரத்துவத்தை பேணி காக்கும் தார்மீக கடமையும் பொறுப்பும் தனக்கு உண்டு என்பதை உணர்ந்து இந்துக்களின் நம்பிக்கைகளை இழிவுபடுத்தி பேசிய கோவை பாதிரியார் பிரின்ஸ் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்ய வேண்டும் என பாஜக வலியுறுத்தியுள்ளது.